அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட இதிகாசங்களில் இருக்கிற சர்ச்சைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொய்யான கதைகள், உண்மை பொய் கலந்த கதைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உண்மைக்கு ஒவ்வாத விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தத்துவங்களாக சொல்லப்பட்டதை மக்கள் எப்படி உண்மையாக நம்புகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல ராமாயணமும் மகாபாரதமும் கதை என்பதை பாரதியும் சொல்லியிருக்கிறான், நம்மளும் சொல்லியிருக்கோம். இது எப்படின்னா, இந்த கதையில் ஒவ்வொரு கதாபாத்திரமும் ராமாயணமாக இருந்தாலும் மகாபாரதமாக இருந்தாலும் ஒவ்வொரு கதையிலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது, ஒரு சிறப்பு இருக்குது, ஒரு நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இப்போ இந்த ராமாயண மகாபாரதம் இதை ஏன் நம்ம எடுத்துக்கிறது இல்லை இந்த யோகத்தில் அப்படின்னா, நல்லதை பற்றியும் சொல்லியிருக்கு ராமாயணம் மகாபாரதமும், கெட்டதை பற்றியும் சொல்லியிருக்கு. அப்போ ரெண்டுமே கலந்தது தானே வாழ்க்கை. ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ரெண்டுமே இருக்கணும் தானே. அதனால் அந்த கதைகள் அப்படி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ 5 இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாண்டவர்கள் அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், 5 அப்படின்னா 5 புலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதே போல் இந்த சைடு வந்துக்கிட்டிங்கனாலும் இப்போ இப்போ ராமாயணம் அப்படின்னு வந்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் ஒவ்வாத கருத்துக்களும் இருக்குது, தத்துவார்த்த கருத்துக்களும் இருக்குது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கதைகளின் மூலமாக வியாச முனிவர் உங்களுக்கு நிறைய விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறார். அதே போல் வால்மீகியும் கம்பனும் இந்த ராமாயணத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க. பலதரப்பட்ட விஷயத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க, ஒரு விருந்தாக கொடுக்குறாங்க. இப்போ ராமாயணத்தில் ஏன் அப்படின்னு விஷ்ணுவை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, வடநாட்டு சைடு அவர்கள் எல்லாமே விஷ்ணுவை தான் முதற் கடவுளாக அவங்க வணங்குறது. அதனால அவர் விஷ்ணுவை வச்சு ஒரு காவியம் எழுதுகிறாரு. ஆனால் இந்த விஷ்ணு என்பது ஒரு தத்துவம் என்பதும் சிவபெருமான் என்பது ஒரு தத்துவம் என்பதும் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த சித்த வித்தியார்த்திகளும் இந்த ஞான மார்க்கத்தில் உள்ளவர்களும் ஞான மார்க்கத்தை கற்றுக்கொண்டு இருப்பவர்களும் சித்த வித்தியார்த்திகள் அடிப்படையாக இப்போ வந்திருக்கிறவர்களும் மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் நம்ம தத்துவங்களாக தான் பார்க்கணும். இது உண்மையான நடந்த விஷயமாக நம்ம இதிலேருந்து எடுத்துக்கவே கூடாது. எந்த கதைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது உண்மைக்கு புறம்பாக இல்லை ஒவ்வாத விஷயமாக இருக்குது அப்படின்னா நமக்கு அதுலேருந்து எதை எடுத்துக்க முடியும் அதை மட்டுமே தான் நம்ம எடுத்துக்கணும். அதை விடுத்துட்டு நம்ம தேவையில்லாமல் அதில் பேசிக்கிட்டு தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. இது உலகவாசிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே சரி, அது சரியாக இருக்கும் பட்சத்தில் ஏற்றுக்கணும், சரியில்லையா விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவர்கள் எழுதுவது அவர்களோட விருப்பம், அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அவரவர்களுடைய விருப்பம். அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இயேசுநாதர் இருக்கார் அப்படின்னா, இயேசுநாதர் நிறையா பேர் அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னிமேரிக்கு எப்படி பிறந்தார் அப்படின்னு கேட்டிங்க, இயேசுநாதர் எப்படி பிறந்தாருன்னு ஒரு கேள்வி வருது. கன்னிமேரிக்கு தான் பிறக்க முடியும். இயேசுநாதர் எப்படி ஆணுக்காக பிறக்க முடியும்? ஒரு பெண்ணுக்கு தான் ஒரு குழந்தைன்றது பிறக்க முடியும். இப்போ ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு என்ன வேணும்? ஒரு கர்ப்பப்பை வேணும். அப்போ கர்ப்பப்பை வேணும்னா பெண்கள்கிட்ட தான் கர்ப்பப்பை இருக்குது, அப்புறம் பெண்கள் தான் பெற்றுக்க முடியும். கன்னிமேரி ஒரு குழந்தை பெற்றதில் என்ன தவறு இருக்குது? எந்த விதமான தவறும் இருக்குது. சில பேர் தவறாக சொல்கிறாங்க, அது தவறு. அவர் பெண்கள் தான் குழந்தை பெற்றுக்க முடியும், இதில் என்ன இருக்குது? இவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க? அது எப்படி வேணுமோ இருக்கலாம்.
கன்னிமேரி அப்படின்றதுனால, கன்னி அப்படின்றதுனால இவங்க அதை மாதிரி ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிறாங்களா? அப்படின்னா கன்னி என்றால் என்ன அப்படின்னா திருமணம் ஆகாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதுதானே தவிர இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா, இப்போ மகாபாரதத்தை எடுத்துப்போம். இப்போ மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மகாபாரதத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குந்தி தேவி திருமணத்துக்கு முன்னாடி அந்த முனிவர் கொடுத்த அந்த ஒரு உருண்டையை சாப்பிட்டதுனால கர்ப்பம் வந்துடுச்சு. கர்ப்பம் வந்ததுனால, திருமணத்துக்கு முன்னாடி வந்ததுனால அந்த குழந்தைய வந்து அவரால் பாதுகாக்க முடியல. அதை என்ன பண்ணுறா, குழந்தைய பெற்று ஒரு பெட்டியில் வச்சு அனுப்பிச்சிட்றா. கடைசி வரைக்கும் அந்த குழந்தை ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது அதாவது திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை பெற்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அது எல்லாமே அந்த மகாபாரதத்தில் காமிச்சிருப்பாங்க. அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இது சம்மந்தமாக நான் போட்டிருக்கேன். அதே போல் குந்தி தேவி ஒரு கர்ணனை பெருக்கணும் அப்படின்னா அவள் பெண்ணாக இருக்கணும், இன்னும் கர்ப்பப்பை இருக்கணும், அவ்வளோதானே. இப்போ அட்வான்ஸாக நம்மளோட வியாச முனிவர் ஒன்று சிந்திச்சிருக்காரு. என்ன சிந்திச்சிருக்காரு அப்படின்னா, டெஸ்ட் பேபி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அந்த டெஸ்ட் பேபி முறைன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத பற்றி வியாசக முனிவர் எப்போ சொல்லியிருக்காரு? மகாபாரத காலத்திலே சொல்லியிருக்காரு. என்ன இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, முற்போக்காக இருந்திருக்காங்க. இப்போ நடக்க போகிறதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் நீங்கள் இயேசு கதையிலையும் எடுத்துக்கணும். அருணகிரிநாதரை பற்றி ஒரு கதை இருக்குது. அது வந்து ஒரு முனிவர் வந்து இச்சைப்பட்டுட்டார். இச்சைப்பட்டதுனால அப்புறம் உடன்பட்டு ஏதோ ஒன்று செஞ்சதாக ஒரு கதை இருக்குது. அந்த கதை மூலயமாவும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஆணோட விந்தணுக்களை எடுத்து ஒரு கர்ப்பப்பையில் உள்ளார போட்டு ஒரு குழந்தையாக உருவாக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க அந்த புராண காலத்திலே சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம அட்வான்ஸாக இதை எடுத்துக்கணும். இந்த கதையிலே நம்ம என்ன எடுத்துக்கணும்னா அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். அவங்க வந்து இப்படி இருந்தாங்க, அதை பற்றிலாம் நமக்கு தேவையே இல்லை. நல்ல கருத்துக்களை மட்டும் நமக்கு எடுத்துக்கணும். அதை பற்றிய மற்ற விஷயங்கள் எல்லாம் தூக்கி போட்டுடுங்க. அதுக்கு உண்மைக்கு ஒவ்வாத விஷயங்கள்லாம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை. பெண் கர்ப்பம் தெரிகிறதுங்கிறது ஒரு எல்லாரும் நடந்துக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான விஷயந்தான். இதை ஏற்றுக்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. இப்போ இதுக்கு அடுத்தது வருவோம். இப்போ ஒவ்வாத விஷயங்கள் இதிகாசத்தில் அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 தலை ராவணன். இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? 10 தலையோடு இருந்தானா அப்படின்னா அப்படி இல்லை. ஒரு 10 மனிதனோட சக்தி அந்த ஒரு மனிதனுக்கு இருந்தது. அதனால தான் 10 தலை ராவணன் அப்படின்னு அவரை வந்து ஒரு வடிவமைக்கிறாரு யார்? வால்மீகி. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 தலை இல்லை, அவனுக்கு 10 ஆளோட பலம் அப்படிங்கிறது, அவ்வளோ பெரிய வீரன் அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கணும். இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. நுட்பமாக சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு போகணும். இப்போ 10 தலை இருக்குமானா அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2 தலை இருந்தாலே கொஞ்ச நாளுக்கு கழித்து அந்த குழந்தை இறந்துடும். கடைசி வரைக்கும் அது வாழ்வதற்கான வாய்ப்பே கிடையாது. இது வந்து எல்லாருக்கும் தெரிந்த உண்மை தான். அறிவியலும் இதை ஒத்துக்கொள்ளும், நம்மளும் அதை ஒத்துப்போம். இப்போ இந்த 10 தலை ராவணன் முடிஞ்சு போச்சு. இந்த ராமாயணத்தில் பலவிதமான ராமாயணங்கள் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ வந்து ராமன் வந்து தற்கொலை பண்ணிக்க கடைசி இறுதியில் தற்கொலை பண்ணிக்கிறான் அப்படிங்கிறது ஒரு ராமாயணமாக இருக்குது. அந்த வால்மீகி எழுதிய ராமாயணத்தை நம்மளுடைய தமிழ் பண்பாட்டிற்கு ஏற்றார் போல என்ன பண்ணார்? கம்பர் வந்து அதை வந்து வடிவமைச்சார். என்னதான் வடிவமைச்சாலும் சில விஷயங்கள் மாற்ற முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்குது, மாற்ற முடியல. அது 1-2 கேள்விகளுக்கு உட்பட்டு தான் இருக்குது. அது ஒரு கடவுளை பற்றி நம்ம வந்து இந்த இதிகாசங்கள் இருக்கிறதுனால உங்களால் மறுக்க முடியல, அவ்வளோதானே. எங்களை போல் ஆட்கள் நம்ம எதாக இருந்தாலும் நுட்பமாக தான் பார்ப்போம், உள்ளதை உள்ளபடி தான் பார்ப்போம், உண்மையை தான் பார்ப்போம். யோகத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க, எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு அதுக்குள்ளே ஆராய்ஞ்சு தான் நம்ம வந்து பார்க்க முடியும். உண்மைக்கு ஒவ்வாத விஷயங்களை நாம் எப்பொழுதுமே ஒப்புக்கொள்வதே இல்லை. இப்போ வந்து ராமன் வந்து அந்த வந்து
வேட்டையாட செல்லும் பொழுது அந்த ராமன் போகும்போது வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு தான் போகிறான். அப்போ ராமாயணம் வால்மீகி எழுதின ராமாயணத்தில் சீதை வந்து மான் கறி சாப்பிடும் வழக்கம் இருந்தது அப்படிங்கிற விஷயம் மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. அதுக்காக தான் ராமன் வந்து வேட்டையாட போகிறான், பிடிக்கலை போகல. இப்போ கம்பன் அதை எப்படி வடிவமைச்சார் அப்படின்னா, அதை வளர்ப்பதற்காக சீதை வந்து அதை கேட்டாள் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை கொஞ்சம் மாற்றினார். அதேமாரி நிறையா விஷயங்களை அதில் மாற்றினார். வந்து கோடு போடுற விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் வந்து கம்பன் வந்து நம்மளோட கலாச்சாரத்தின்படி மாற்றினார் அப்படின்றதுக்கு ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது, சொல்கிறாங்க. நிறைய நூல்களில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் என்ன அவர் கம்பேர் பண்ணார்னா, அந்த மானை வந்து இப்போ அவர் வந்து வேட்டையாட போகணும் அப்படின்னா சாப்பிட்றவங்க தான் வேட்டையாட போகிறாங்க. பிடிச்சிட்டு வரணுன்னா வலையோடு தான் போகணும். அவர் வலை இல்லாமல் அந்த வலை அப்படின்னாலே கதை வேறு மாதிரி, அங்கே ஒன்று புதுசாக ஒன்று சேர்க்குற மாதிரி இருக்கும் வலையை. அப்போ அவர் வந்து வில்லோடையும் அம்போடையும் தான் அவர் வந்து போனார். அப்போ அங்கே ஒரு சரிவு இருக்குது. என்னதான் சொன்னாலும் சரி, காலையில் அவரை வந்து குத்திடுறான். காலையில் குத்தி அதை வந்து காயத்தாத்தி எடுத்துகிட்டு வந்து அவங்க வச்சுக்கிறாங்கன்னே வச்சுப்போம். இதில் நமக்கு என்ன இருக்குது? இதில் ஒரு பிரச்சனையும் நமக்கு கிடையாது. அதனால் அதுக்குள்ளே நம்ம அந்த சர்ச்சைக்குள்ளே நம்ம அவங்க மாமிசம் சாப்பிட்டோம் சாப்பிடாமல் போகட்டும், அது நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த கம்பராமாயணத்துக்கும் இந்த வால்மீகி ராமாயணத்துக்கும் நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு. அதுபோல் ரிபு ராமாயணம், ரிபு கீதை அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ராமாயணத்தை அவர் வேறு விதமாக அவங்க பார்த்துருக்காங்க. அதில் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். அதை பற்றியெல்லாம் பேசுனா ரொம்ப முரண்பாடாக இருக்கும். அப்போ அதுக்குள்ளெல்லாம் நம்ம வந்து போகவே வேணாம். அப்போ இன்னொரு கதை ஒன்று இருக்குது. போன ஜென்மத்தில் சீதைங்கிறவ ராவணனுக்கு மகளாக பிறந்தாள். அதுக்காக தான் அடுத்த ஜென்மத்தில் அவளை வந்து அவன் வந்து கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. அப்போ விமானம் என்பதை கண்டுபிடிப்பதற்கான அந்த சீதையை கடத்திட்டு போகிறான் இல்லையா ராவணன், அந்த விமானத்தை பற்றி அவர் வந்து எப்போ எழுதியிருக்காரு, அவர் காலத்திலேயே பழங்காலத்திலிருந்தே இதுக்கு ஒரு சான்று அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள். விமானம் என்பது பிற்காலத்தில் வரப்போகுது அப்படின்றத பற்றி ஏற்கனவே சான்றுகள் எல்லாமே நம்மளோட இந்திய இலக்கியம் கொடுத்துருக்கு, ஒரு இதிகாசம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இப்படி பல விஷயங்கள் அதிலேருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சிக்காமல் நம்ம வந்து இதெல்லாம் தேவையானது, இதெல்லாம் தேவையில்லாதது, தேவையில்லைன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுடுங்க, தேவையான விஷயத்தை நீங்கள் எடுத்துக்குங்க. இப்படி இந்த கதைகள் எல்லாம் பெரிய புராணத்தில் கூட சிவபெருமான் ஒருத்தவர் இருந்தார். அவர் பிள்ளைக்கறி கேட்டார். தயவே உருவமாக ஒருத்தவர், கருணையும் தயவும் இருக்கிறவரை ஒரு கடவுளாக நம்ம வணங்குவோம். ஆதி அந்தம் இல்லாதவர், உருவம் இல்லாதவர் அப்படி சொல்கிறாங்க. சேக்கிழார் என்ன சொல்கிறாரு, புள்ளக்கறி கேட்டார் அப்படின்னு நம்மளே கேட்க மாட்டோம், சாதாரண ஆட்களே கேட்க மாட்டோம். வாடும் பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு எழுதின வள்ளலார் எங்கே இருக்கார்? சேக்கிழார் பெருமான் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? பிள்ளைக்கறி கேட்டார்னு எழுதுகிறார். இது நம்மளால் வந்து ஒவ்வாத விஷயமா இருக்குது, இது ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்குது. என்னதான் அவர் வந்து ஒரு ஒரு உணர்வுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதாக அவர் வடிவமைச்சாலும் அதை வேறு விதமாக வடிவமைத்திருக்கலாம் என்பது நம்மளோட கருத்தாக இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணுது, இங்கே இந்த விஷயத்தில் முரண்பாடு வருது. இதிகாசத்தில் இந்த நூல்களில் நமக்கு வந்து ஒரு ஒவ்வாத கருத்து வருது. அப்போ இதிலையே நம்ம விட்டுடலாம். அங்கே அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய விஷயம் எதுனா தன்னுடைய குழந்தை, அதை கேட்டால் அவன் கொடுக்குறானா இல்லையா அப்படின்னு அவர் பரிசோதித்தார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் பரிசோதிப்பதற்கு வேறு விஷயமே கிடைக்கலையா, வேறு எதுவுமே கிடைக்கலையா?
அப்போ பிள்ளைக்கறி அப்படின்னு கேட்டாலே அதை சாப்பிட்ற வழக்கம் இருந்துச்சா, இல்லை அவர் பிரியாணி சாப்பிட்றவரா அப்படின்னா அதில்க்குள்ளே பலவிதமான கேள்விகள், சர்ச்சைகள் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து நாயன்மார்கள், இது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுட்டேன் நான். இந்த நாயன்மார்களை பற்றி நான் பேசாததுக்கு காரணமே அதுதான். அப்படிங்கிறதுனால தான் அதை பற்றி நான் பேசலை. அப்புறம் வந்து மனைவியை கேட்குறது, அதை மாதிரி விஷயங்களுக்குள்ளெல்லாம் நம்ம வந்து போகவே வேணாம். இந்த யோகத்திற்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை எல்லாமே தவிர்க்கிறோம். இந்த சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எல்லா கதையுமே நம்ம தவிர்க்கிறோம். நம்ம ஒரு காணொளியில் பார்த்தோம், ஒருத்தவர் என்ன பண்ணுறாரு, நம்மளோட வித்தியார்த்தியை என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் வந்து ஒரு கதை சொன்னதாக ஒரு கதையை சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும், நான் சொல்ல போகிறது ஒரு கதை, சிவபெருமானை பற்றிய ஒரு கதை அப்படின்னு சொல்லணும். அப்படி தெளிவாக நம்ம வந்து பேசுகிறதுக்கு கற்றுக்கணும். நான் எப்பயாவது அதை மாதிரி கதையை சொல்லும் பொழுது நான் சொல்வது என்னவென்று சொல்வேன் என்றால், இப்போ இது வந்து ஒரு கதை, இதுலேருந்து நீங்கள் வந்து இந்த கதையிலேருந்து ஒரு அதில் உள்ள கருத்துக்களை மட்டும்தான் எடுத்துக்கணும். அந்த கதையை வந்து சிவபெருமானாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்குள்ள நான் எப்படி மாற்றிடுவேன், என்னென்னா அவர் ஒரு குருவாக மாற்றிடுவேன். அப்போ நம்ம அது சொல்லக்குள்ள இவர் வந்து சிவபெருமான் இல்லைன்னு சொல்கிறார், ஆனால் சிவபெருமானை பற்றி கதை சொல்கிறார் அப்படின்னக்குள்ள அது ஒவ்வொரு கருத்தாக மாறிடும். இது உண்மைக்கு புறம்பாக இவர் மட்டும் சொல்லாமா அப்படின்றத மாறி வரும். அதனால் அந்த சிவபெருமானை குருநாதராக நான் மாற்றிடுவேன். இப்போ இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்குது. இந்த கதைகள்லேருந்து நமக்கு நிறைய கதைகள் இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், இதுலேருந்து நான் என்ன கருத்தை நான் புரிஞ்சிக்கணும், என்ன கருத்தை எடுத்துக்கணும், அந்த சாரத்தை மட்டும் எடுத்துக்கணும். எப்பொழுதுமே இந்த கதைகள், இதிகாசங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, சாஸ்திரமாக இருந்தாலும் சம்பிரதாயமாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் சரி, உண்மைக்கு புறம்பான விஷயம், அறிவியலுக்கு சரியில்லாத ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது. நம்ம அறிவுக்கு எட்டாத விஷயமாக இருக்குது, இல்லை புரியாத விஷயமாக இருக்குது. ஞானங்கிறது நம்ம அறிவுக்கு எட்டாத விஷயங்கள் தான். அது நீங்கள் வந்து அனுபவம் போக போக உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியும். அதனால் உங்களோட அறிவுக்கு எட்ட எல்லா விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கணும். இப்போ ஒவ்வாத விஷயங்கள் எது இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.